ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதியோட ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நர்ஸ் இப்போது பாரதிக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. பாதுஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இன்னொன்று எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டு பாரதி எடுத்துக்கிறாரு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார், நான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. யார் கொடுக்க சொன்னது அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நம்ம அட்மின் ஆஃபீஸர் கண்ணம்மா மேடம் தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில சார், இன்றைக்கி பெர்மிஷன் போட்டிருந்தாங்க, டியூட்டிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக எல்லார்ட்டையுமே ரொம்ப சிரித்து பேசுகிறாங்க சார், எல்லார்ட்டையுமே பாதுஷா கொடுக்க சொன்னாங்க, முக்கியமாக உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த நர்ஸை சொல்கிறாங்க. பாரதி மனசில் நினைக்கிறாரு, இன்றைக்கி ஃபங்க்ஷனில் நடந்ததை வச்சு கண்ணம்மாவுக்கு ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கும். நான் வெண்பாவை ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், கல்யாணம் பண்ணிக்க போகிற எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா, அதனால தான் எல்லாருக்கும் இவ இப்போ ஸ்வீட் கொடுத்துட்ருக்குறா அப்படின்னு பாரதி நினைக்கிறாரு. கண்ணம்மா இப்போது பாரதி ரூமுக்கு வராங்க. நாளைக்கான ஷெடியூல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கிறேன் சார், அதை செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னது இது அப்படின்னு பாதுஷாவை எடுத்து காமிக்கிறாரு. பெரிய பெரிய டாக்டர் படிப்புலாம் படிச்சிருக்கீங்க, இது கூட தெரியாதா? இது பாதுஷா, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்குமே தேவையில்லாமல் ஸ்வீட் கொடுத்துட்ருக்குற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், அதை கொண்டாடணும்னு தோணுச்சு, அதனால தான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறேன். ஏன் இன்றைக்கி ஸ்வீட் கொடுக்கக்கூடாதனாலா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. உங்களுக்கு பிடிச்ச பாதுஷாவை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்களா? நான் அதை படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் அவளை அப்செட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், அதை நினச்சி தானே நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற, அதுக்கு தானே இந்த ஸ்வீட்லாம் அப்படின்னு கேட்குறாரு பாரதி. சாதாரணமாக தான் வாங்கி கொடுத்தேன், உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா நக்கலாக பதில் சொல்கிறாங்க. வெண்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலை அப்படின்னு சொன்னதுனால நான் ஒன்றை ஏற்றுப்பேன்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் எனக்கும் புரியும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. நீங்கள் பாதுஷா சாப்பிட்டுட்டு பொறுமையாக மெயில் செக் பண்ணி எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்ணம்மா. கண்ணம்மா சொல்கிறாங்க, நர்ஸ்ட்டு கேட்டு இன்னொரு பாதுஷா கூட கேட்டு வாங்கினீங்களாமே, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு பாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபங்க்ஷனில் நடந்ததை வச்சு இவர் ரொம்ப தான் ஆட்டம் ஆடுறா அப்படின்னு நினச்சிட்டு பாரதி அங்கேருந்து எழுந்து போகிறாரு. பாரதியோட ஃபோன் இப்போ ரிங் ஆகுது. நர்ஸ் அங்கே உள்ளே வராங்க. சார் ஃபோனை விட்டுட்டு போயிட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாட்ட போய் எடுத்து போய் கொடுக்குறாங்க. நர்ஸு சொல்கிறாங்க, பாரதி சார் வீட்டுக்கு கிளம்பிட்டார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு தாண்டி தான் நானும் போகணும், நான் போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு கண்ணம்மா அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா ரோகிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போ, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா வெண்பா, அத்தை ஊருக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரோஹித். சீக்கிரமாகவே நீ என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சவால் விடுறாரு. ரோஹித் இப்போ அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. வெண்பா சாந்திகிட்ட கோபமாக சொல்கிறாங்க, இந்த லூசு பையெல்லாம் என்னால் வெளியில் துரத்தவே முடியலையே, இவனை போய் என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாங்க என்னோட அம்மா அப்படின்னு கோபப்படுறாங்க. சாந்தி இப்போது வெண்பாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோஹித் சார் உங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சொத்து மதிப்பு மட்டும் பல 100 கோடியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹித் ஐயா ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு ஷர்மிளா அம்மா என்கிட்ட சொன்னாங்கம்மா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. ஷர்மிளாம்மா என்ன பண்ணாலும் உங்கள் நல்லதுக்கு தாம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. இவனோட கோடிக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. குபேரனே வந்தாலும் எனக்கு என்னோட காதல் தான் முக்கியம், நான் பாரதியை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு வெண்பா சொல்லிடுறாங்க. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா அவங்க ரூம்லேருந்து வராங்க. அஞ்சலி கேட்குறாங்க, என்ன டைம் ஆகுது ஹேமா, இன்னும் முழிச்சிட்ருக்குற, தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் டேடியை பார்த்து 3 நாள் ஆச்சு, இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் டேடியை பார்த்ததுக்கப்புறம் தான் தூங்குவேன் அப்படின்னு ஹேமா முடிவாக சொல்லிடுறாங்க. பாரதி இப்போ அங்கே வந்துடுறாரு. என்ன ஹேமா நீ தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களை பார்க்கணுன்றக்காக தான் தூங்காமல் முழிச்சிட்ருக்கிறேன் டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அகிலன் சொல்கிறாரு, உன்னோட டேடிகிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, இப்போ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா பாரதிகிட்ட கேட்குறாங்க, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள்கிட்ட டிவோர்ஸ் பற்றி பேசினதுக்கப்புறம் என்னால் உங்களை பார்க்கவே முடியலை, நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவாவது பதில் சொல்லுங்கள் டேடி, என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை சாமிகிட்ட போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் யாரை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, அப்போ அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா, அம்மா இறந்துட்டாங்கன்னு நீங்கள் என்கிட்ட பொய் சொன்னீங்களா, இதில் எதுதான் டேடி உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்களா, சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னோட அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன், சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கேட்குறாங்க.
ஹேமா சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க, அம்மா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா பாட்டி? என் கூட வாங்க பாட்டி, நம்ம போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்ணம்மா இப்போது மொபைல் ஃபோனை கொடுக்கறதுக்காக பாரதியோட வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அம்மா இருக்கிற இடம் யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையுமே ஹேமா கேட்குறாங்க. ஒரே ஒரு தடவை என்னோட அம்மாட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களை பார்த்துட்டு திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்றீங்க, எனக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஹேமா திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துடுது. சொன்னால் புரிஞ்சுக்கோ ஹேமா, நான் யாரையுமே டிவோர்ஸ் பண்ணலை அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னோட அம்மா உயிரோட இல்லை, அவங்க எப்போவோ இறந்துட்டாங்க, போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக கண்ணம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. ஹேமா இப்போது பாரதி சொன்னதை கேட்ட உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கண்ணம்மாவும் இப்போது பதறி போய் ஹேமா கிட்டக்க வராங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.